நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 67வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் எல்எஸ்சிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்பால்ல ஒரு மிகப்பெரிய லீக் வருது, யூரோ 2024 அப்படிங்கிற ஒரு பெரிய லீக் வருது. ஸோ ஜெர்மனில தான் நடக்கும். நமக்கு எடிட் பண்றது கூட டைம் எல்லாம் டெய்லி சூப்பரான டைம்ல தான் இருக்கு. 6:30 மணிக்கு சாயந்தரம், 9:30 மணிக்கு, 12:30 மணிக்கு நைட்டு. ஸோ அதனால டெய்லி 3 மேட்சஸ் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல இந்த 3 மேட்சுக்குமான டீம்ஸ் நம்ம சேனல்ல கொடுப்பேன். ஸோ அதனால மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் ஆயிராதீங்க. அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எல்லா ஐபிஎல் மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க எந்த ஆப் வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். விஷன் 11 இஸ் த பெஸ்ட் ஆப் ஃபார் என்ட்ரி ஃபீஸ். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் அவைலபிளா இருக்கு, ஜிஎஸ்டியும் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷனா உங்களுக்கு வந்து விஷன் 11 இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சில மேட்சுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா 10% வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எந்த மேட்ச் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னாங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் 10 ரூபா அப்படின்னா நார்மலான டேஸ்ல அன்னைக்கு வந்து அது 9 ரூபா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10% உங்களுக்கு வந்து ஆஃபர். 1000 ரூபா கான்டெஸ்ட் 900 ரூபாய்க்கு தான் இருக்கும். அப்படிங்கும்போது நிறைய இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கிடைக்கக்கூடிய எல்லா ஆஃபரையும் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இன்னைக்கான மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. வான்கடே ஸ்டேடியம்ல தான் நடக்கு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹை ஸ்கோர் பிச்சு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த வாட்டி ஈக்குவலா தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஸ்வேரா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்டும் சரி செகண்டும் சரி சேமா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிச்சு தான் மற்ற பிச்சு மாதிரியோட. ஏன்னா 59 தான் லெக் சைடு திசையெல்லாம் சூரியகுமார் யாதவ் மாதிரி பிளேயர்ஸ் தான் 6 அடிக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 65 மீட்டர், ஸ்ட்ரைட்லயும் 74 தான் போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்டா நடந்த 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா கிடைக்கும். ஸோ அங்க பாருங்க, எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி ஈஸியாவே அந்த மேட்சை வின் பண்ணாங்க. பேட்டிங் நல்லாவே பண்ணாங்க. ஃபாஸ்ட் ஒரு 8 விக்கெட்டும், ஸ்பின்னர் ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்க. கேகேஆர் வெர்சஸ் எம்ஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து கேகேஆர் வந்து அந்த ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச்லாம் மும்பை வின் பண்ணியிருக்கணும். செகண்ட் பேட்டிங்லாம் அந்த பிச்சில் ஈஸியா அடிக்கக்கூடிய பிச்சு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களால அடிக்க முடியல. 14 விக்கெட் ஃபாஸ்டா எடுத்தாங்க, 5 விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்தாங்க. சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச்ல எம்ஐ வின் பண்ணக்கூடிய மேட்ச் தான் சிஎஸ்கே வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் வந்து 1. ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். அது டோனி அடிச்ச அந்த 20 ரன் வித்தியாசத்துல தான் அன்னைக்கு மேட்ச் வந்து மாறிச்சு. ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ மேட்ச்ல எம்ஐ வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் 2. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 6 டீம் போறீங்க அப்படின்னா 5 டீம்ல ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒரே ஒரு டீம்ல மட்டும் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் நீங்க வந்து டீம் செட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலா 6 மேட்ச்ல 3 மேட்ச் பேட்டிங் பெஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட், ஈக்குவல் 50% வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பெஸ்ட்டுக்கும் 50% வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்டுக்கும். ஸ்கோர் வைஸா 150க்குள்ள 3 இன்னிங்ஸ், 169க்குள்ள 1 இன்னிங்ஸ், 89க்குள்ள 3 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் எம்ஐ 234, லோ ஸ்கோர் எம்ஐ 125 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் எம்ஐ வெர்சஸ் எல்எஸ்சி பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து எல்எஸ்சி தான் வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்சி வந்து எம்ஐ வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 5ல் 1 தான் எம்ஐ வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனும் எம்ஐ வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கிறாங்க. ஸோ மேபி பார்க்கலாம். அண்ட் ஹை ஸ்கோர் 182, லோ ஸ்கோர் 132, ஹை ஸ்கோர் 199, லோ ஸ்கோர் 101 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல இன்னைக்கு மேட்ச்ல எல்எஸ்சி வின் பண்ணுவாங்களா, எம்ஐ வின் பண்ணுவாங்களா, பும்ரா வந்து எத்தனை விக்கெட் இன்னைக்கு மேட்ச்ல எடுப்பாரு, நவீன் உல்ஹாக் வந்து எத்தனை விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கறத வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இப்போ முக்கியமா பார்க்கக்கூடியது பவுலர்ஸோட பேட்டில். எல்லாருமே இந்த பேட்டில் தான் கேட்குறீங்க. பட் இந்த பேட்டில வச்சு இனிமேல் பெருசா யூஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா எல்லா மேட்சுமே நம்ம வந்து மும்பைலாம் வெளியே போயிட்டாங்க. லக்னோவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. எல்லாருமே லக்னோவும் அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பிளேயர்ஸ் வந்து மாத்தி ஆடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ ஃபார்மேஷன் மாத்தலாம். அதனால பெருசா இது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எல்லாருடைய ரிக்வெஸ்டுக்காக இது நான் அப்படியே கொடுக்குறேன்.
ரோஹித் சர்மா மோஷின் கான் பால்ல 1, நவீன் உல்ஹாக் பால்ல 1, குர்னால் பாண்டியா பால்ல 1, பிஷ்னாய் பால்ல 2, ஸ்டோனிஸ் பால்ல 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்கிறாரு. நம்ம இசான் கிசான் பிஷ்னாய் பால்ல 4 டைமும், ஸ்டோனிஸ் பால்ல 3 டைமும், யாஸ் தக்கூர் பால்ல 1 டைமும் அவுட் ஆயிருக்காரு. சூரியகுமார் யாதவ் நவீன் உல்ஹாக் பால்ல 1, பிஷ்னாய் பால்ல 3, ஸ்டோனிஸ் பால்ல 2, யாஸ் தக்கூர் பால்ல 1. ஹர்திக் மோஷின் கான் பால்ல 1, நவீன் உல்ஹாக் பால்ல 1, குர்னால் பாண்டியா பால்ல 1, ஸ்டோனிஸ் பால்ல 4. அண்ட் திலக் வர்மா நவீன் உல்ஹாக் பால்ல 1, டிம் டேவிட் பிஷ்னாய் பால்ல 2, யாஸ் தக்கூர் பால்ல 1. நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ரவி பிஷ்னாய் இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க எம்ஐயோட டாப் ஆர்டர்ஸ். அதனால நீங்க தாராளமா இந்த 2 பேரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க பேட்டில் வச்சு பார்க்கணும்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது லக்னோ பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். எம்ஐ பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஹர்திக் 1, சாவ்லாட்ட 2, பும்ராட்ட 2 டைம். அடுத்து டிகாக் வந்து சாவ்லாட்ட 2, பும்ராட்ட 3, கோட்ஸிட்ட 2 டைம். நிக்கோலஸ் புரன் ஹர்திக் 1, பும்ராட்ட 2, கோட்ஸிட்ட 1, ஆகாஷ் மெத்வால்ட்ட 1 டைம். ஸ்டோய்னிஸ் வந்து பும்ராட்ட 5 டைமும், ஜெரால்டு கோட்ஸிட்ட 2 டைமும். பதோனி ஆகாஷ் மெத்வால்ட்ட 1 டைமும், தீபக்கோட ஹர்திக் பாண்டியாட்ட 1, பும்ராட்ட 1. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பும்ரா நேம் வருது, ஹர்திக் வருது, சாவ்லா நேம் மென்ஷன் ஆகுது. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாருமே கேட்குறீங்க அந்த பழையபடி அந்த போட்டோ போட்டு ப்ரெடிக்ட் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் வந்து அதுல வந்து யூஸ் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி இன்னைக்கு இப்போ வந்து ஒரு 70 மேட்ச் வரைக்கும் லீக் மேட்ச், அன்னைக்கு 67, இதுக்கடுத்து ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் இருக்குது. ஸோ 67, 68, 67 3 மேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் மெத்தட்ல தான் நம்ம ப்ரிவியூ கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ப்ரிவியூ வந்து வேற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 6 ஜிஎல் டெமோ டீமையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஏன்னா அந்த பிளே ஆஃப்ங்கிறது குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் இந்த 3 இது இருக்கு. ஸோ அந்த 3 இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் லீக்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதை விட மினி கிராண்ட் லீக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்ல ரேங்க் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மேட்ச் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும். இப்போ கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச் வருதுன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ரிஸ்கான மேட்ச் ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு. ஸோ அப்படிங்கும் போது ஸ்மால் லீக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கிராண்ட் லீக்ல நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு மேட்ச்ல காமனா எல்லாரையும் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஒரு 88% பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருப்பாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோய்னிஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 2 பேருக்குமே கேஎல் ராகுல் ஸ்டோய்னிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணல. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால டபுள் ஆப்ஷன் இல்ல அவர்கிட்ட பெருசா. ஒருவேளை இந்த மேட்ச் வந்து கம்பேக் கொடுத்து பண்ணலாம். அண்ட் குர்னால் பாண்டியாட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல பிளேயர் தான். பட் இந்த சீசன்ல பெருசா அவருக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ 3வது ஆப்ஷன்ல நான் அவரை சொல்றேன். 4வது வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரனை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். 5வது வந்து பாத்தீங்கன்னா மோஷின் கான், 6வது வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல்ஹாக். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல இந்த 6 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் நீங்க குர்னால் பாண்டியாவா ரவி பிஷ்னாயாங்கிறத ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த பவுலர்ஸோட பேட்டில் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூஸ் பண்ணி போறது வந்து பிஷ்னாயை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எம்ஐ டாப் ஆர்டர்ஸ் எல்லாரையுமே 2-3 வாட்டின்னு விக்கெட் எடுத்திருக்கிறாரு ரவி பிஷ்னாய். அதனால நீங்க கொஞ்சம் கேஎல் ராகுல், ஸ்டோய்னிஸ், பூரானி, குர்னால் பாண்டியாவா பிஷ்னாயாங்கிறத ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கோங்க. மோஷின் கான் நவீன் உல்ஹாக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 2 ஸ்டார்டிங்ல மோஷின் கானோட அட்டாக் இருக்கும், டெத்ல வந்து நவீன் உல்ஹாக்கோட அட்டாக் இருக்கும். மோஷின் கானும் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதனால நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, பும்ரா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷானையும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 6வது ஆப்ஷன் நீங்க வந்து ரோஹித் சர்மாவை நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது டாப்ல இருக்கக்கூடிய 5 பேட்ஸ்மேனுமே எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் வந்து கண்டிப்பா ஃபிளாப் ஆன ரிசல்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து 95% பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேபி இந்த மேட்ச்ல வந்து இஷான் கிஷான் வேணா டிராப் பண்ணிட்டு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இந்த 4 பேரோட போயிட்டு பவுலிங் ஆப்ஷன்ல சாவ்லாவையும் வந்து பாத்தீங்கன்னா பும்ராவையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இஷான் கிஷானுக்கு வேலை சாவ்லாவை ட்ரை பண்ணி இருக்கிறோம். ஒருவேளை அந்த இது உங்களுக்கு கிளிக் ஆயிட்டு அப்படின்னா சாவ்லா வந்து
ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா இசான் கிஷாந்தை வந்து சேவ் பண்ணிடலாம். 2 விக்கெட் எடுத்தாருன்னா அது வந்து அட்வான்டேஜ்ல போகும். ஏன்னா இசான் கிஷாந்தால ஒரு 50-60 பாயிண்ட் தான் அதிகபட்சமா வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அந்த ட்ரையை வந்து நீங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பாருங்க, கேஎல் ராகுல், பூரானு, டிகாக்கு, ஸ்டோயினிஸ், மோஷின்கார், நவீன் உல்கர். நான் சொன்ன மாதிரி அந்த 6 முக்கியமான பிளேஸ் எடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல சாவ்லாவையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல்ல இருக்கு. இந்த இசான் கிஷான் வேணா இசான் கிஷான் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாவும் நான் கேப்டனா போட்டேன், நல்லாவே பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த மேட்ச்ல அந்த இடத்துல நீங்க ரோஹித் சர்மாவையும் ட்ரை பண்ணலாம், சாவ்லாவையும் ட்ரை பண்ணலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு. அட்லீஸ்ட் விசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 மேட்சா ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்த கேஎல் ராகுல கூட இன்னைக்கு மேட்ச்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விசியா, ஸ்டோயினிஸையும் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பும்ராவையும் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 2 டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ். இங்க வந்து கேஎல் ராகுலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு, ஸ்டோயினிஸுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு, ஹர்திக் பாண்டியாவுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு, ரோஹித் பும்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு. இதுல இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சூர்யாவை வந்து விசியா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த பிச்சு வந்து சின்னது, அதுவும் குறிப்பா சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா நீங்க வந்து விசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி. இல்லைன்னா நீங்க சேஃபா கேஎல் ராகுல், ஸ்டோயினிஸ், பும்ரா, ஹர்திக் இந்த 4 பேர்ல யாரையாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபேண்டசிக்கான முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன், வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ரீசன் பாத்தீங்கன்னா நமக்கு திங்கக்கிழமை தான் மேட்ச் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச் இருக்கும், திங்கக்கிழமை பிரேக்கு, செவ்வாய்க்கிழமையில இருந்து பிளே ஆஃப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த திங்கக்கிழமை அந்த வீடியோவை அப்லோட் பண்ணா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ல இருந்து எப்படி அதை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதே மாதிரி ஃபுட்பாலை பத்தியான அப்டேட்டு நான் வந்து கண்டிப்பா கொடுக்குறேன். ஏன்னா இருக்கிறதுல ஈஸியான ஸ்போர்ட்ஸ். இப்போ வந்து கிரிக்கெட்ல ஒரு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மேட்ச் வந்து தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 50 ரன் அடிச்ச பிளேயரை மிஸ் பண்ணிட்டோம்னாலே மேட்ச் தோக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா ஃபுட்பால் அப்படி இல்லை, ஈஸியா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 51 மேட்ச் நான் வந்து இந்த வாட்டி அந்த ஃபுட்பால் மேட்சை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி வந்து இப்போ வந்து போர்ச்சுகல் வெர்சஸ் பிரான்ஸ் அப்படின்னா அதுல வந்து நம்மளுடைய ரிசல்ட் என்ன, வின் ஆர் லாஸ் அப்படிங்கறத டெய்லி இதே மாதிரி ஒரு காலம் போட்டு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எல்லாமே பக்கவா அப்டேட் பண்ணலான் இருக்கேன். அந்த 51 மேட்ச், அந்த 51 மேட்ச் நீங்க கரெக்டா ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸ் ஆகிற எல்லா கணக்குமே நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, திங்கக்கிழமை அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம சேனல்ல லெஃப்ட் ஆகாதீங்க, டெலிகிராம் சேனல்ல இருந்தோம். ஏன்னா இனிதான் நிறைய மேட்சஸ் வந்து நமக்கு வருது, வேர்ல்டு கப் வருது, ஃபுட்பால் வருது, நிறைய லீக் மேட்சஸ்லாம் வருது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.